பல்வேறு நாடுகளுடைய ஒருங்கிணைப்பு தான் இந்தியா என்ற நாடு. பல நாடுகள் ஒன்றாச்சு. நீங்க ஆதி காலத்திலேருந்து கேளுங்க, 56 தேசத்து அரசர்களும் 56 தேசத்து அரசர்களும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். காந்தகார் உட்பட, காந்தார தேசம் உட்பட நம்ம எல்லாத்தையும் சேர்த்து இணைச்சு சொல்லிக்கிட்டு இருந்தோம். 56 தேசத்து ராஜாக்கள், 56 தேசத்து ராஜாக்கள் அப்படின்னு. அப்புறம் என்னாச்சு, ஒரு நெசசிட்டி நமக்கு ஏற்பட்டது. ஆங்கிலேயர்கள், முகலாயர்கள் அவங்களுடைய வரவுக்கு பிறகெல்லாம் இந்த நாட்டை கட்டமைக்கிற போது நம்ம என்ன பண்ண வேண்டியிருந்தது, நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒரு நாட்டை உருவாக்கிக்கலாம், நம்ம ஒத்துமையா இருக்கலாம், நம்ம ஏன் சண்டை போடணும், நமக்குள்ள பலவீனமா இருந்தா இன்னொருத்தன் வந்துருவான் அப்படின்னு. நான் தமிழ் பேசுறேன்பா, நான் கன்னடம் பேசுறேன்பா, நான் மலையாளம் பேசுறேன்பா, நான் ராஜஸ்தானி பேசுறேன், மராட்டி பேசுறேன், எது வேணாலும் பேசலாம்பா, நம்ம என்ன வேணாலும் சாப்பிடலாம்பா. ஒருத்தன் கோதுமை சாப்பிடுவான், ஒருத்தன் அரிசி சாப்பிடுவான், ஒருத்தன் கேழ்வரகு சாப்பிடுவான், ஒருத்தன் தலப்பா மேலே கட்டிக்குவான், ஒருத்தன் வந்து இடுப்புல கட்டிக்குவான், என்னமோ ட்ரெஸ் பண்ணுவோம், விதவிதமா உடுத்துவோம், விதவிதமா பேசுவோம், விதவிதமா இருப்போம். ஆனா நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு நாடா இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு நல்ல பண்பாட்டினுடைய முடிவு. இப்ப எல்லாரும் இணைஞ்சு ஒரு நாடா ஆயிருக்கிறோம் அப்படிங்கிற அந்த கருத்தை மனசுல வாங்கிட்டா சண்டை போட மாட்டோம். ஏன்னா நம்ம ஏற்கனவே தனித்தனியா இருந்தோம், சேர்ந்திருக்கிறோம். தனியா இருப்பது பலம் அல்ல, பலவீனம் என்று தெரிந்து கொண்டு சேர்ந்திருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு உண்மை. இந்த உண்மையை சொல்லாத, இந்த உண்மையை நீ சொல்லக்கூடாது, மொழியெல்லாம் அப்படி பேசக்கூடாது, இனமெல்லாம் பேசக்கூடாது, தனித்தனியான மதங்கள்னு பேசக்கூடாதுன்னா எப்படி பேசாம இருக்க முடியும்? சார், எங்க பெரியப்பம்பையனாவே இருக்கலாம், என் சொத்துல ஒரு 5 ஏக்கர் ஆட்டையை போட்ட சும்மா இருப்பேனா? எங்க பெரியப்பம்பையனாவே இருந்தா கூட 5 ஏக்கர் ஆட்டையை போட்டவன், ஆனாலும் நான் அண்ணன்னு மரியாதை கொடுக்குறேன் இல்லையா? அது மாதிரி என்ன நடந்ததுங்கிற வரலாற்றை நான் எழுதி வச்சுக்க மாட்டேனா? எழுதி வச்சுக்காத, வரலாற்றை மாற்றி எழுது அப்படின்னா. உண்மைகளை வரலாற்றின் பக்கங்களிலிருந்து அழிக்கிற கொடூரமான முயற்சி அண்மை காலமாக அரங்கேறி கொண்டிருக்கிறது. இந்த உண்மைகளை வரலாற்றின் பக்கங்களிலிருந்து அழிப்பது நாம் உண்மைக்கு செய்கிற துரோகம். உண்மைக்கு செய்கிற துரோகத்தை காலம் மன்னிக்கவே மன்னிக்காது. ஏன்னா இயல்பா உண்மையை ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரச்சனையே வராது.